गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும், நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே, ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். திங்கட்கிழமை ஜனவரி மாதம் 19ஆம் தேதி, ஜெயவருஷம் தை மாதம் 5ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூராடம், திதி தேய்பிறை சதுர்தசி, யோகம் சித்த யோகம், ரிஷபராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, கன்னியில் ராகு, விருச்சிகத்தில் சனி, தனுசில் சந்திரன், மகரத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கும்பத்தில் செவ்வாய், மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சுக்கிரனின் நட்சத்திரமான போராடத்திலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற ஒரு நாள். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகச் சிறப்பாக காணப்படுகிறது. அஷ்டமச்சனி இருந்தாலும் இடையிலே மே மாதத்திலிருந்து ஒரு 4 மாத காலத்திற்கு சனி துளாராசிக்கு வந்துவிட்டு செல்லப் போகிறது. அப்பொழுது திருமணம் வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது திருமண வாய்ப்பு வந்தால் அதை பேசி முடித்து விடுவது நல்லது. நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். தொழில் தொடர்பான புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அளிக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல உத்தியோகம் கிடைக்கும். வேலையிலே உள்ளவர்களுக்கு இதை காட்டிலும் இன்னும் நல்ல வேலை கிடைக்கும். வேலை மாற்றம் செய்வது,
பதவி உயர்வு பெறுவது, பணியிட மாற்றம் கிடைப்பது போன்ற அனைத்தும் நிகழக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது அற்புதமாக இருக்கிறது. உங்கள் மனம் விரும்பியபடியே அவை அனைத்தும் நடைபெறும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். மனதிலே தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் வந்து அலை மோதி கொண்டிருக்கும். ஆகவே மனதை கட்டுப்படுத்த வேண்டும். இறைநாமத்தை உச்சரித்து கொண்டிருங்கள். இறைவனின் திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் மனம் கட்டுப்பாட்டில் இருக்கும். உங்களது இஷ்ட தெய்வம், குலதெய்வம் எதுவோ அதன் பெயரை, இந்த திருநாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் உங்களது மனம் கட்டுப்பாட்டிலே இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களது கடமைகளை மட்டும் செய்து வரவும். மிதுன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 2ஆம் இடத்திலே குரு உச்சம், 2க்குடைய சந்திரன் 7ஆம் இடமாகிய தனுசில் குரு வீட்டிலே மிகச்சிறப்பான நிலையிலே அமைந்திருக்கிறது. இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக நடைபெறும். உங்களது வியாபாரத்திலே உங்களுக்கு வரவேண்டிய பணமெல்லாம் கைக்கு வந்து சேரும். நீங்கள் யாரிடமாவது பணம் கொடுத்து அது வராமல் இருந்தால் இப்பொழுது திரும்ப வந்துவிடும். கூப்பிட்டு கொடுப்பாங்க இப்போ பணத்தை எல்லாம். அந்த மாதிரி ஒரு நேரம். வரவேண்டிய தொகை வந்து சேரும். பண வசதி இப்பொழுது மிகச் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மாலை நேரத்திலே நல்ல தகவல் வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஷயங்கள் சிலவெல்லாம் இன்றைய தினம் நடந்து முடிந்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திவிடும். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனோநிலையிலே நல்ல ஒரு தெம்பு, தைரியம், மகிழ்ச்சி, உற்சாகம், தன்னம்பிக்கை அனைத்தும் பிறக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு குரு பார்வையிலே இருக்கிறது. ராசியிலே குரு உச்சம், குருவிற்கு 7ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை. ஆகவே இப்பொழுது திருமண வாய்ப்பு மிக வலுவாக இருக்கிறது. திருமண வயதில் இருக்கும் கடகராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். அதற்கான முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். நேரம் கனிந்து வந்து விட்டது. இப்பொழுது முயற்சி செய்தால் நிச்சயமாக நடக்கும். நாம் முயற்சி செய்யாமல் சும்மா இருந்துவிட்டு அதன் பிறகு ஒன்றும் நடக்கவில்லை என்று அழுத்து கொள்ளக்கூடாது. நாமும் முயற்சி செய்ய வேண்டும். நல்ல நேரம் வரும்பொழுது அந்த முயற்சிகள் வெற்றிகரமாக நடந்து முடியும். இன்றைய நாள் உங்களது திருமண முயற்சிகளுக்கு உகந்த நாள். திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடியும். உத்தியோகத்திலே உயர்வு கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சம்பள உயர்வு கிடைக்கும் ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். தொழில் ஸ்தானாதிபதியாகிய சுக்கிரனின் நட்சத்திரங்களில் ஒன்றான போராட்டத்திலே சந்திரன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே ராசி அதிபதி சூரியனோடு புதனும் சுக்கிரனும் இணைந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். 6ஆம் இடத்திலே ராசி அதிபதி குரு பார்வை பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். 7ஆம் இடத்திலே அமர்ந்து அங்காரகன் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். உங்களது தொழிலிலே மகத்தான வளர்ச்சியை நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். எதிர்ப்புகளெல்லாம் அகன்றுவிடும். எதிர்ப்பவர்களெல்லாம் விலகி விடுவார்கள். உங்கள் கை ஓங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தொழிற்சங்கங்களிலே பங்கேற்கின்ற பொறுப்பிலே இருக்கின்ற சிம்மராசிக்காரர்களுக்கு புதிய பதவிகளெல்லாம் இப்பொழுது கிடைக்கும். தொழிற்சங்கம் தொடர்பான உங்களது ட்ரேட் யூனியன் ஆக்டிவிட்டீஸ் இப்பொழுது மிகச் சிறப்பாக இருக்கும். எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இது ஒரு நல்ல நாளாக விளங்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 4ஆம் இடத்திலே மிகச் சிறப்பான நிலையிலே சந்திரன் அமைந்திருக்கின்ற ஒரு நல்ல நாள்.
சுக்கிரனின் நட்சத்திரமாகிய போராடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கும் குருவால் உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 5ஆம் இடத்தில் உள்ள ராசி அதிபதி புதன் சூரியன் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது. இன்னும் ஒரு வார காலத்திற்கு அந்த இணைப்பு இருக்கிறது. குரு பார்வையிலே சூரியன் புதன் சுக்கிரன் இந்த சேர்க்கை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு மிக அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை. இதன் பயனாக உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. ஆகவே 5க்குடைய சனிக்கும் குரு பார்வை இருக்கிறது. ஆகவே உங்களது பதவி உயர்வு கிடைக்கும். பதவியிலே நிரந்தரத்தன்மை கிடைக்கும். நிரந்தரம் இல்லாத சில உத்தியோகங்களிலே இருப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல நிரந்தரமான ஸ்திரமான ஒரு வேலை கிடைக்கக்கூடிய நேரம் என்று சொல்லலாம். உத்தியோகத்தில் ஸ்திரத்தன்மை ஏற்படும். பொருளாதார நிலையிலே ஒரு நிச்சயத்தன்மை ஏற்படும். எவ்வளோ வருமோ வராதோ என்றெல்லாம் இல்லாமல் நிச்சயமாக எவ்வளோ வருமானம் உண்டு என்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்க்கையை நடத்தலாம். தொழில் பொருளாதாரம் ஆகிய இரண்டிலும் உள்ள நிச்சயமற்ற தன்மை நீங்கி ஸ்திரத்தன்மை ஏற்படுகின்ற ஒரு தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழிலில் சில மாற்றங்கள் நிகழலாம். ஆனால் அவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், நன்மைகளாகவே நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். உற்றார் உறவினர் உடன் பிறந்தவர்களின் சந்திப்பு நிகழும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக விளங்குகிறது. தொழில் ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றங்களை எல்லாம் காணப்போகிறீர்கள். வண்டி வாகனங்களை கொண்டு வியாபாரம் செய்பவர்கள், வண்டி வாகனங்களை விற்பனை செய்பவர்கள் அல்லது வண்டி வாகனங்களை போக்குவரத்து துறையிலே தொழில் செய்பவர்கள், சரக்கு போக்குவரத்து அல்லது பயணிகள் போக்குவரத்து போன்ற துறைகளிலே உள்ளவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அதிக அளவிலான தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். புதிய சலுகைகளெல்லாம் உங்களுக்கு அரசால் அறிவிக்கப்படும். மூலதனத்தின் விலைகளெல்லாம் குறையும். அதனால் உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது நடைபெறும் இந்த நேரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும். தொழில் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை தரம் உயர்கின்ற ஒரு நேரம் என்று சொல்லலாம். உங்களது லைஃப் ஸ்டைலே இப்போ மாறப்போகிறது. மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். உங்களது உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் இப்பொழுது சந்திப்பீர்கள். அவர்களோடு மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு சில நன்மைகள் எல்லாம் இப்பொழுது நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நேரம் என்று சொல்லலாம். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே மகத்தான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஒரு சாதாரண சின்ன வியாபாரம், ஒரு நாளைக்கு 100 கணக்கில் வியாபாரம் செய்கிறவங்கலேருந்து கோடி கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணுறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தொழில் வளர்ச்சி ஏற்படும். இன்றைய தினம் ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அவரவருக்கு தேவையானவை அனைத்தும் கிடைக்கும். அவரவரின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப என்னவெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியான நாள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உங்களை சுற்றிலும் உங்களின் நலனிலே அக்கறை கொண்டவர்கள், உங்களின் நலன் விரும்பிகள் அனைவரும் உங்களோடு சேர்ந்து இருப்பார்கள். ஆகவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். சந்திரன் வழிபாடு என்பது தனுசு ராசிக்காரர்கள் அவசியம் செய்ய வேண்டும். சந்திரனை வழிபடுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் என்பதையெல்லாம் நான் இந்த நிகழ்ச்சியிலே இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நேற்றைய நிகழ்ச்சியிலே சந்திரம் பஜமானச என்ற அசாவேரியாக முத்துசாமி தீட்சிதரின் நவக்கிரக கீர்த்தனைகளில் ஒன்றான சந்திரனுக்குரிய பாடலை ஒலிக்கச் செய்து கேட்கலாம் என்ற ஒரு யோசனை சொன்னேன். திங்களூருக்கு சென்று வாருங்கள். சந்திரன் சிவபெருமானை வழிபட்ட தலம். அங்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்து வைத்து வாருங்கள். சந்திரனை தன் முடிமீது சூடியவன் அவன்தான். சந்திரசூடன். திங்களையும் கங்கையும் தலையிலே தரித்தவன், சிரசிலே தரித்தவன். ஆகவே சந்திரனையே அவன் தன் முடிமிலே
சூடியிருக்கிறான். ஆகவே அந்த திங்களூருக்கு சென்று அந்த திங்கள் வழிபட்ட தலத்தை, அந்த ஈசனை வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் என்று நேற்றைய நிகழ்ச்சியிலே சொன்னேன். இன்றைய தினம் மற்றொரு தகவலை சொல்கிறேன். வியாழக்கிழமைகளிலே திருப்பதிக்கு சென்று நேத்திர தரிசனம் பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் சந்திர தசையால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள், தீய விளைவுகள் எல்லாம் குறையும். சந்திரனுக்குரிய க்ஷேத்திரங்களிலே மிக முக்கியமானது திருப்பதி. திருப்பதி பெருமாளுடைய நேத்திர தரிசனம் பார்க்க வேண்டும். அது வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் அந்த தரிசனம் கிடைக்கும். மற்ற நாட்களிலே முழுமையாக அலங்காரம் செய்து கண்களை எல்லாம் மறைத்து வைத்திருப்பார்கள். வியாழக்கிழமையிலே எளிமையாக ஒரு வஸ்திரமும் ஒரு துளசி மாலையும் தரித்து கொண்டு பெருமாள் அவருடைய திருக்கண்கள், கண்மலர்கள் திறக்கப்பட்டு நேத்திரத்தை நாம் பார்க்க முடியும். ஆகவே நேத்திர தரிசனம் என்பது வியாழக்கிழமை ஒரு நாள் மட்டுமே திருப்பதியில் உண்டு. அந்த நேத்திர தரிசனத்திற்கு சென்று அந்த தரிசனத்திலே பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் சந்திரனால் ஏற்படக்கூடிய தீவினைகள் அனைத்தும் அகலும். அது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமானது என்பதை இன்றைய நிகழ்ச்சியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் என்பதிலே எந்தவித ஆட்சேபனையும் இல்லை, எந்தவித சந்தேகமும் இல்லை. ஐயப்பாட்டிற்கே அப்பாற்பட்டு சொல்லுகிறேன். மிகச் சிறப்பான நல்ல நாள். உங்களுடைய வாக்குஸ்தானம் மிகச் சிறப்பாக இருக்கிறதாகவே உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி நீங்கள் மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் செய்வீர்கள். 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானத்திலே புதன் சுக்கிரனாகிய இரு சுப கிரகங்கள் ஒன்றாக இணைந்து சூரியனோடும் சேர்ந்திருக்கின்றன. சூரியன் உங்களுக்கு பாக்யாதிபதி. சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு குருபார்வை ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே 2ஆம் இடம் மிக வலுவாக இருக்கிறது. தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2ஆம் இடம் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால் அனைத்து விதமான வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். உங்களது செல்வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். உங்களது கை ஓங்கி இருக்கும். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் மிகப்பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதிக்கு குரு பார்வை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ராசிக்கும் குரு பார்வை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி இரண்டும் குரு பார்வையில் இருப்பதால் இப்பொழுது நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். குரு பார்வை என்பது உங்களுக்கு ஒரு அரணாக திகழ்கிறது என்று சொல்லலாம். அதிக அளவிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி உறவிலே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது மறைந்துவிடும். பிரிந்து வாழும் தம்பதியர் மீண்டும் இணைந்து வாழ்வர். மகர ராசி, கடக ராசி ஆகிய இரண்டிலும் கணவன் மனைவி இருந்தால் அவர்கள் பிரிவு ஏற்பட்டு மீண்டும் இணைவார்கள். சில பேர்லாம் வெளிநாட்டில் ஹஸ்பண்ட் வேலை பார்த்துட்டு இருப்பார், ஒய்ஃப் இங்கே இருப்பாங்க. அவர் வருஷம் வந்துட்டு போவார். இவங்க வருஷத்துக்கு ஒரு தரம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு அங்கே போய் தங்கிட்டு வருவாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் இந்த மகரம் கடகம் தான் காம்பினேஷன் தான் இருக்கும். அந்த காம்பினேஷனில் என்னென்னா எவ்வளோ பிரிவு ஏற்பட்டாலும் மனத்தளவிலே பிரிய மாட்டார்கள். மனதால் ஒன்றுபட்டவர்கள். தொழிலுக்காக வெளியூருக்கு வேணால் போக வேண்டி வரும். ஆனால் பிரிவு என்பது உண்மையான பிரிவாக இருக்காது. அதுபோல் ஏதேனும் பிரிவு இப்பொழுது ஏற்பட்டிருந்தால் அந்த பிரிவு நீங்கிவிடும். இனி அத்தகைய பிரிவு இருக்காது. டிரான்ஸ்ஃபர் ஆகிடும், இல்லை வேறு இடத்துக்கு வந்துடுவார். ஆக குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதற்கான ஒரு அற்புதமான நல்ல தகவல் வந்து சேர்கின்ற நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். திருமண வாய்ப்பு இப்பொழுது மிகச் சிறப்பாக இருக்கிறது. வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது வெற்றிகரமாக ஒரு நல்ல ஒரு இடத்தை தேர்வு செய்து விடுவீர்கள். நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே எல்லாம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பார் உங்களுக்கு. பிஇ படிச்சுட்டு ஒரு 3 எழுத்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிற மாப்பிள்ளை வேணும்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அது கிடச்சிரும். நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்து நல்ல விஷயங்களும் ஒரே இடத்திலே இருப்பது போல ஒரு அருமையான ஒரு வரன் இப்பொழுது கிடைக்கும். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியான செய்திகளெல்லாம் கிடைக்கும். குடும்பத்திலே சுப விசேஷங்கள் நிகழ்த்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடந்து முடியும். முதலில் எது திருமணமா கிரகப்பிரவேசமா என யோசித்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் மிகவும் வேகமாக வந்துவிடும். உடனடியாக செய்தாக வேண்டும் என்னும் அளவிற்கு திருமணம் வந்துவிடும். அத்தகைய ஒரு திருமண நேரம் நெருங்கிவிட்டது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். 10க்குடையவன் 5ஆம் இடத்திலே உச்சம். தொழில் ஸ்தானாதிபதியும் ராசி அதிபதியுமான குரு 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கும் பொழுது குருவின் வீடான 10ஆம் இடத்திலே
தசமஸ்தானம் எனப்படும் அந்த தனுசிலே சந்திரன் அமர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம். மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அமோகமான தொழில் வளர்ச்சி ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி போன்ற துறையிலே உள்ளவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புடைய தொழிலில் உள்ளவர்கள் அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களிலே பணிபுரிபவர்கள், பன்னாட்டு நிறுவனங்களிலே பணிபுரிகின்றவர்கள் அல்லது அயல்நாடுடன் தொடர்பு கொண்டு ஏற்றுமதி இறக்குமதி போன்றவற்றை செய்கின்ற துறையிலே உள்ளவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அதிக அளவிலான வியாபாரம் நடைபெற்று வர்த்தகம் வலுப்பெற்று மிகச்சிறப்பான பொருளாதார முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இது விளங்குகிறது. இன்றைய நாள் அதற்கான பேச்சுவார்த்தைகளெல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் விளங்குகிறது. நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் அமாவாசை, தை அமாவாசை. தை மாதத்திலே வருகின்ற அமாவாசை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்தது. நாளைய தினம் தை அமாவாசை. தந்தை இல்லாதவர்கள் அவர்களுடைய தந்தையுடைய பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். தந்தை இருப்பவர்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். அமாவாசைக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். அப்பா இருக்கிறவங்களுக்கு அமாவாசையே கிடையாது. நீங்கள் மட்டும் சும்மா போயிட்டு வந்துட்டுருக்கேன். தந்தை இல்லாதவர்கள் மட்டும் அமாவாசைக்காக அந்த முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அதே மாதிரி பெண்களிலே மாமனார் இல்லாதவர்கள், திருமணம் ஆன பெண்களாக இருந்து மாமனார் உயிரோடு இல்லை என்றால் மட்டும்தான் அமாவாசைக்கு அவரவர் குல வழக்கப்படி அவரவர் வீட்டு வழக்கப்படி எப்படி கும்பிடணுமோ அதை கும்பிடணும். மற்றவர்களுக்கு எந்த சிறப்பு வழிபாடு எதுவும் அவசியமில்லை. அமாவாசை நாட்களிலே கோபூஜை செய்வது மிகவும் விசேஷமானது. அனைவரும் செய்யலாம். குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவரும் கோபூஜை செய்யலாம். பசுமாட்டை வழிபாடு செய்ய வேண்டும். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் போன்றவற்றை எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். பசுமாட்டு தீவனம் வாங்கி கொடுத்தால் நல்லது. அமாவாசை என்று தான தர்மங்கள் செய்வது அதிக நன்மை அளிக்கும். தந்தை இல்லாத ஆண்கள் மட்டும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். நாளைய தினம் தை அமாவாசை. மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை அடைய, உங்களுடைய பிரச்சனைகள் தீர, ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காண யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். ஸ்ரோதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமபிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம் அபராஜித பிங்காட்ச நமஸ்தே ராமபூஜிதா கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் இந்த மங்களகரமான ஜெய வருஷம் தை மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை 19/1/2015 பூராட நட்சத்திரம் கூடிய இன்று பல நல்ல ஆன்மீக தகவல்களை பற்றி பேசலாம். சுவாமிஜி, இன்னைக்கு நிறைய நேர்கள் வந்து இணைப்புல காத்துக்கிட்டே இருக்காங்க. யார் யாரு என்னென்ன சந்தேகம் குறித்து கேட்க போறாங்கன்னு பார்த்தலாம். சுவாமிஜி வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என்னோட பேர் காந்தி அம்மாள், மதுரையில இருந்து கால் பண்றேன். ஆக்சுவலா நான் இப்போ வந்து ஒரு பிஜி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதான் இது பார்ட்னர்ஷிப் போட்டு இது ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. பட் கொஞ்சம் பயம் இருக்கு மனசுல. எனக்கு தெரியாதவங்களோட பார்ட்னர்ஷிப் போடுறோம். பட் வேற வழி இல்லை. எனக்கு வந்து சோர்ஸ் வந்து ஏதாவது இன்கம் வரணும்னா இது ஏதாவது பண்ணி ஆகணும். இந்த கண்டிஷன்ல ரொம்ப ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா கூப்பிட்டுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாமிஜி சார் இதை பத்தி சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லுவாங்க. உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ஆகஸ்ட் 15, 1969, சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். கண்டிப்பா நீங்க ஆரம்பிக்கிறதுக்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கறது வந்து நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க இதுக்கு முன்ன நீங்க உத்தியோகம் பண்ணியிருந்தீங்களா? ஆமா, பண்ணிட்டு இருந்தேன். என்ன மாதிரி உத்தியோகம் அது? நிறைய டீச்சர் லைன்ல இருந்திருக்கேன், டீச்சிங் இருந்திருக்கேன். அப்ராட்ல அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்திருக்கேன். இப்போ நீங்க பணம் போட்டு போயிருக்கீங்களா, வெறும் பார்ட்னர்ஷிப் மட்டும் தானா? இல்ல, பணம் போட்டு தான் பண்ணணும்னு ஒரு இது. சரி, இது வந்து என்ன மாதிரி நேச்சர் ஆஃப் ஜாப் இது? பிஜி.
பிஜினா லேடிஸ் ஹாஸ்டல்னு சொல்லுவாங்கல்ல பெங்களூர்ல. ஆமா ஆமா. அந்த மாதிரி 2 பேர் மலையாளிஸ் ஆக்சுவலா. சரி. அவங்களோட சேர்ந்து பண்ணலான்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சரி. பட் இப்போ நான் போயிருக்கேன், லாஸ்ட் டைம் போயிருக்கும் போது எனக்கும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. சில அவங்களோட இதெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு. இதை நீங்க ஆரம்பிக்கிறது வந்து மதுரையில் ஆரம்பிக்கிறீங்களா பெங்களூர்லயா? பெங்களூர்ல. சரி, இப்போ நீங்க அப்ப இடம் மாற போறீங்க இல்லையா? ஆமா. இப்ப நீங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு 4 10ஆம் இடத்துல பூரண பலம் குறைவா இருக்கிறதால மிகுந்த கவனத்தோட செய்யணும். இப்ப நீங்க செய்யக்கூடிய தொழில் மிகுந்த கவனத்தோடையும் சப்தரிஷி வாக்கியப்படி நிதானத்தோடையும் கவனத்தோடையும் செய்ய வேண்டிய தொழில். இப்ப நீங்க ஏற்கனவே ஒரு செயலை வந்து ஆரம்பிச்சுட்டோம், அதுக்கப்புறம் நீங்க அதை பத்திய சந்தேகத்துல கேக்குறீங்க. இல்ல இன்னும் பணம் போடல. இனி வித்ட்ரா பண்ணிக்கலாமா இல்ல மேல ஏதாவது ஜாப் தேடிக்கலாமா அப்படின்னு பாக்குறேன். நீங்க சொல்லுங்க. மேல நான் எல்எல்பி படிச்சிட்டு இருக்கேன். சோ அது ரிலேட்டடா போகலாமா? எனக்கு கன்ஃபியூசிங்காவே இருக்கு. நான் படிக்கிற எல்எல்பி இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சோ நான் கோர்ஸ் முடிச்சிட்டேன்னா லாயரா பிராக்டிஸ் பண்ணணும். அதனால எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. இப்போ பினான்சியலா ஏதாவது கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ பிஜி செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதனாலதான் இப்போ உங்கள்கிட்ட நீங்க வந்து முதலீடு போடுற விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. இல்லைன்னா நீங்க வந்து இந்த சட்ட சம்பந்தமான கல்வியில கவனம் செலுத்துங்க, அது வெற்றிகரமா இருக்கும். ஆனா முதலீடு போடுற விஷயம் நீங்க மிகுந்த கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் நிதானத்தோடையும் செய்ய வேண்டிய வேலை. இதுல நீங்க முதலீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடனடியான லாபங்கள் தர முடியாத சூழ்நிலை இருக்கும்னு வருது. 1 வருட காலம் ரொம்ப சிரமப்பட்டு தான் நீங்க இதை ஜெயிக்க முடியா இருக்கும். மற்றவங்க உங்களை நீங்க வந்து அறிமுகம் இல்லாதவங்களோட சேர்றது ஒரு பக்கம். ஆனா முதலீடு போடுறேன்னு சொல்றீங்க இல்லையா, நீங்க அறிமுகமானவங்களோட முதலீடு போட்டால் கூட சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு இப்போ வந்து போராடி தான் ஜெயிக்கிற காலம் இந்த 1 வருடம். அதனால தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரியாதவங்களா இருந்தாலும் உறவா இருந்தாலும் முதலீடு பண்ற விஷயம்ன்றது இப்போ பெரிய வெற்றியை தரக்கூடிய காலம் சொல்ல முடியல. அதனால நீங்க சட்டம் சம்பந்தமான விஷயத்துல நாட்டம் செலுத்துறது நல்லது. முதலீடு செய்து தொழில் ஆரம்பிக்கிறது 2ஆம் பட்சமா நீங்க வச்சுக்கலாம். நீங்க கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு பழமுதிர் சோலை போய் முருகப்பெருமான தரிசனம் பண்ணுங்க. சொப்பனத்துல உங்களுக்கு நல்ல உத்தரவு கிடைக்கும், மன சங்கடம் விலகும், எந்த முடிவு எடுக்கலாம்னு உங்களுக்கே தெளிவா தெரிஞ்சிடும். அதாவது 1 வருடம் பொறுமையா இருந்து ஜெயிக்கலாமா இல்ல சட்டம் சம்பந்தமான கல்வியில முடிச்சு அது சம்பந்தமான உத்தியோகத்துக்கு வக்கீலா பிராக்டிஸ் பண்ணலாமான்ற ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு மலை மேலுள்ள பழமுதிர் சோலை போய் அங்குள்ள முருகப்பெருமான தரிசனம் பண்ணுங்க. சுவாமி சொப்பனத்தில் உங்களுக்கு நல்ல உத்தரவா கொடுப்பார். வேற எதுவும் வேண்டியதில்லை. தைரியமா இருங்க, நம்புங்கள், நல்லதே நடக்கும். அடுத்த நேர் யார் எங்கிருந்து பார்த்தலாம்? சுவாமிஜி வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா. மேடம் என் பேர் சரண்யா குமாரி. ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? பேசுறேன் மேடம். யாருக்காக நீங்க வந்து சுவாமிஜி கிட்ட சந்தேகம் கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்களுக்காக தானா? உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. நான் வந்து 2686 மேடம். மீன ராசி, உத்திராடாசி நட்சத்திரம். எனக்கு வந்து மேரேஜ் லைஃப்ன்றது ரொம்ப கஷ்டமா போகுது. 7 இயர்ஸ் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. பட் கல்யாணம் ஆனதுல இருந்து பிரச்சனை தான். இப்போ டிவோர்ஸ் அளவுக்கு போயிடுச்சு. 2 பசங்க இருக்காங்க எனக்கு. அத பத்தி கேட்கணும் மேடம். இது என்ன எதுனால? கண்டிப்பா நீங்க திருமண வாழ்க்கையை பத்தி நீங்க சுவாமிஜி கிட்ட கேக்குறீங்க. அதுக்கான தீர்வு என்னங்கறது வந்து நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்கலாம். கவலைப்படாதீங்கம்மா. இப்ப நீங்க வந்து நீங்களும் உங்க கணவரும் சேர்ந்து ஒரே இல்லத்துல இருக்கீங்களா இல்ல தனித்தனி இல்லத்துல இருக்கீங்களா? இல்ல, நான் இப்ப அம்மா வீட்டுல தான் சார் இருக்கேன். 1 வருஷம் ஆச்சு சாமி. நான் தனியா. அவர் வந்து அழைப்பு கொடுத்தாரா, உங்களை வர சொன்னாரா? இல்ல, கூப்பிடல. அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி உங்க பொண்ணை விட்டுட்டு போறேன், எனக்கு வேணாவ அப்படின்ட்டு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. அது 6-7 மாசம் ஆகுதுங்க சாமி நோட்டீஸ். வேலைக்கு வந்தது நீங்களா வந்தீங்களா, அவரா அனுப்பிச்சாரா? நான் வந்து எனக்கு உடல் நல குறைவு, ஹெர்னி ஆபரேஷனுக்காக வந்தேன் சாமி. சரி. அப்படியே அவருக்கு சின்ன கல்யாணத்துக்கு முன்னால இருந்தே குடிப்பழக்கம் இருந்துச்சு. சரி. அவருக்கு கேப்பாரோட பழக்கமும் சொல்பூச்சி சுயமா எதையும் பண்ண மாட்டாங்க. அது தனிமையா அதிகமா தான் இந்த பழக்கத்தினாலையும் பிடிக்கலன்னு இப்ப கடைசியா வந்து விட்டுட்டு இந்த மாதிரி முடிவெடுத்து போயிட்டாங்க சாமி. பொதுவா வந்து உங்களுக்கு சுக்கிரன் வந்து கலத்தர காரகனும் கலத்தர ஸ்தானாதிபதியும் பாபகிரக சம்பந்தத்தோட இப்ப இருக்கா சப்தரிஷி வாக்கியப்படி. நீங்க கோட்சாரத்துல வந்து பொதுவா வந்து கோட்சார சஞ்சாரங்கள் கிரகங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் இப்ப சப்தரிஷி வாக்கியப்படி சப்தமஸ்தானம் பலகீனமா தான் வந்திருக்கு. அது மாதிரி வந்தால் சாதாரணமாக இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கும்படியாக வரும், பிரிவுகளை சந்திக்கும்படியாக வரும். அதனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் போதை பழக்கத்தால் தன்னிலை இழந்தார், குடும்பத்தையும் இழக்கிறதுக்கு தயாராகிட்டார். ஆனால்
விவாகம் விதிபூர்வகம்னு உங்கள் ஜாதகத்திலையும் இந்த மாதிரியான ஒரு பிரிவு சங்கடத்தை சந்திக்கணும்னு வந்திருக்கு. சில விஷயங்கள் கசப்பாக இருந்தாலும் இப்போ நேரம் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைன்றது தான் உண்மை. அவர் மற்றவங்க சொல்லி கேட்டாலும் அவரோட நிலையும் அதுதான். அதனால் பிரிவுன்றது உங்கள் ஜாதகத்தில் தெரியறது. ஆனால் நீங்கள் பிரிஞ்சிருக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினச்சாலும் இப்போ சொல்ல போகிற பரிகாரத்தை மட்டும் நீங்கள் விடாமல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இது ஒரு நல்ல விசேஷமான ஒரு பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். முதல்ல விருட்ச பரிகாரம் சொல்லி நெல்லி மரக்கன்று வாங்கி நீங்கள் பெருமாள் கோயிலில், அதாவது தாயார் சன்னதி இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிரவாரம் அன்னைக்கு நட்டுடுங்க. நெல்லி மரக்கன்று வாங்கி சுக்கிரவாரம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாயார் சன்னதி இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் கட்டாயம் நட்டுடுங்க. பெருமாள் கோயில்னால் பெரும்பாலும் தாயார் சன்னதி 99% கட்டாயம் இருக்கும். அதனால் பெருமாள் கோயிலில் இடம் இருக்கிற இடத்துல நட்டுடுங்க. மொச்சை நவதானியத்தில் மொச்சைன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும். அந்த மொச்சை 9 பிடி எடுத்து ஜலத்தில் ஊற வச்சு அந்த ஜலத்தை நெல்லி மர கண்ணுக்கு விட்டுட்டோ மொச்சையை பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க. அது வெள்ளை பசுவாக இருக்கிறது விசேஷம். இந்த நெல்லி மரம் வேர் பிடிச்சி வளர்ந்தால் அவர் மனம் மாறுறதுக்கு வாய்ப்பு வரும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஒரு வளர்பிறை சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி இல்லை, வளர்பிறை சதுர்த்தி அமாவாசைக்கு அப்புறம் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாரை அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணி வீட்டில் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க விநாயகர் படத்துக்கு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் விநாயகர் படத்துக்கு தேன் நைவேத்தியம் பண்ணுங்க. அது ஒரு அமாவாசைக்கு 4வது நாள் வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு விடாமல் பண்ணுங்க. இது அவர் குடிப்பழக்கத்திலேருந்து ஒரு மயக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் விடுதலை பண்ணோம். அதே மாதிரி அவர் மனசு மாற வாய்ப்பு வரும். அப்போ நீங்களும் அவரும் உட்கார்ந்து பேச வாய்ப்பு வரலாம். அப்போ குடும்பம் சேர்ந்து இருக்கிறதுக்கு சாத்தியம் பிறக்கும். இதை முதல்ல செய்யுங்க. அதுக்கப்புறம் ஒன்றா இணைஞ்ச பிறகு தம்பதிகளாக நீங்கள் திருப்பதி போயிட்டோ வெங்கடாஜலபதியும் பத்மாவதி தாயாரையும் தரிசனம் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக கட்டாயம் அமையும். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். அடுத்த நேர் இணைப்புல காத்துட்டே இருக்காங்க. யார் எங்கன்னு பாத்துடலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என்னோட பேர் சீதா. நான் என் பொண்ணுக்காக கேட்கணுமா? ஓகேம்மா, உங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. என் பொண்ணு பேர் திருச்செல்வி. 19/8/89. நட்சத்திரம் பூரட்டாதி. ஓகே, கும்பராசி. சரிங்கம்மா. என்ன இப்ப என்னன்னா அவங்க இந்த பேங்க் ரெக்ரூட்மெண்ட் போர்டுல எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்காங்க, எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு இன்டர்வியூல நல்லபடியா செலக்ட் ஆகி ஒரு ஜாப் கிடைக்கணும், அப்புறம் திருமணம் அவங்க மனசுபடி நல்லபடியா நடக்கணும். அது எப்படிங்கிறதா நம்ம சாமிகள்கிட்ட கேட்கலாம். கண்டிப்பாமா அவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாம அவங்களுக்கு ஜாபும் சரி அவங்களுடைய திருமணமும் சரி நல்லபடியா நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. சுவாமிஜி கிட்டே நம்ம கேட்டு ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கலாம். இப்ப பரீட்சை எழுதி அவங்க எத்தனை நாள் ஆகுது? எக்ஸாம் எழுதிட்டே இருக்காங்க சாமி. தூத்துக்குடியில ட்ரைனிங் சென்டர்ல படிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஆல்டர்னேட்டா எக்ஸாம் நிறைய அட்டெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சரி. ஏதாவது ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க அலைஞ்சு படிக்கிறதுனால நல்லபடியா ஒரு இன்டர்வியூல செலக்ட் ஆகி ஒரு ஏதாவது ஒரு பேங்க் பொசிஷன் கிடைச்சிருச்சுன்னா நல்லதுன்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன் சாமி. நீங்க நினைச்சபடி இப்ப நீங்க கேட்டபடி அவருக்கு 4, 10 2 இடமும் பலமா வந்திருக்கு. வித்யாஸ்தானம், சுகஸ்தானம், ஜீவனஸ்தானம் பலமா வந்திருக்கு. சுபகிரக பார்வை இருக்கு. அதனால பண பரிவர்த்தனை நடக்கக்கூடிய இடத்துல உத்தியோகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவருக்கு உண்டு. அப்பனா வங்கி பணி செய்யற வாய்ப்பு அவருக்கு கட்டாயம் உண்டு. ஒண்ணு. ஆனா முதல்ல எடுத்து வைக்கக்கூடிய அந்த முதல் அடி கொஞ்சம் நிதானமா தான் இருக்கும். ஆனா அதுல உட்கார்ந்த பிறகு அவரோட தொழில் ஜீவனஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால சிறப்பாகவே இருக்கும். நீங்க எப்படி எதிர்பார்த்தீங்களோ அந்த மாதிரி இருக்கும். இப்ப திருமண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சில ஏற்ற இறக்கங்களை சந்திச்சு தான் ஜெயிக்க முடியும் வரும். ஆனா உறவு வகையில திருமணம் முடிகிற சாத்தியம் கிடையாதுன்னு சொல்லுவோம். உறவு வகையில திருமணம் முடிகிற சாத்தியம் இல்லை, அந்நியத்தில் தான் நடக்கும். ஆனால் நீங்கள் அவர் நகரம், சென்னை, திருச்சி மாதிரி நகரத்தில் தான் வசிக்கக்கூடியவராக இருப்பார். வெளிநாடு சென்று வந்தவராகவோ அல்லது செல்லக்கூடிய யோகம் உள்ளவராகவோ இருப்பார். கிட்டத்தட்ட கல்வியில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாதவராக சிறப்பானவராக தான் இருப்பார். இந்த திருமணம் ஒரு சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகளால் தள்ளி போகலாம். இவர் ஜாதக ரீதியாக சொன்னால் அந்த மாதிரி சின்ன தளர்ச்சி, சிறிய தடை, இது விலகிறதுக்கு மட்டும் நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டா போகிறோம். வேறு ஒன்றும் வேண்டாம். இந்த சின்ன தடை விலக மட்டும் நீங்கள் பரிகாரம் பண்ணால் போகிறோம். அதாவது நீங்கள் பெருமாள் கோயில் பிரசித்தி பெற்ற இடத்துல அல்லது சிவஸ்தலம் பிரசித்தி பெற்ற இடத்துல கல்யாணத்தை வச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் வேண்டாம். இவருக்கு கல்யாணம் நடக்கிறது இப்போ திருச்செந்தூர்னா முருகன் கோயில் பிரசித்தி பெற்ற இடம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆலயம் பிரசித்தி பெற்ற இடத்துல அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சத்திரத்தில் கல்யாணம் வச்சுக்கோங்க.
கல்யாணம் முடிஞ்ச உடனே அங்கே இருக்கிற அந்த ஆலயத்துக்கு போய் அந்த பிரசித்தி பெற்ற சுவாமி முருகனாக இருந்தாலும் சிவனாக இருந்தாலும் பெருமாளாக இருந்தாலும் தம்பதிகளாக வழிபாடு பண்ண சொல்லுங்கள். வேறு ஒன்றுமே வேண்டாம். கட்டாயம் தடைகள் விலகும். திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தை நல்ல முறையில் அவர் மனசுக்கு ஏற்றபடி அமையும். வேறு எந்த பரிகாரங்களும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நீங்கள் திருமணம் பண்ணக்கூடிய இடத்துல அருகாமையில் ஏதாவது பிரசித்தி பெற்ற ஸ்தலம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அந்த பிரசித்தி பெற்ற ஸ்தலத்துக்கு கல்யாணமான அன்னைக்கு மாலையே போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இது நல்ல பரிகாரம் அமையும். வேறு எந்த விதமான பரிகாரங்களும் வேண்டாம். எதிர்காலம் சிறப்பாகவே இருக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். அடுத்த நேர் இணைப்புல காத்துட்டே இருக்காங்க சுவாமிஜி. யாரு என்ன சந்தேகம் குறித்து கேட்க போறாங்கன்னு பாத்துடலாம். வணக்கம். வணக்கம் ராம்ராஜ். வணக்கம் ராம்ராஜ் சார். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. யாருக்காக சுவாமிஜி கிட்ட நீங்க சந்தேகம் கேட்க போறீங்க? எனக்காக தாங்க. உங்களுக்காக தானா? 16/3/1974ங்க பிறந்தது. தனுசு ராசி, பூரண நட்சத்திரங்க. நான் 2005ல இருந்து 2008 வரைக்கும் நல்ல சீட்டு ஃபைனான்ஸ் மற்ற இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. மறுபடியும் 2010க்கு அப்புறம் சினிமால கொண்டு போய் ஒரு இது பண்ணாங்க. அமௌண்ட் போட்டு பண்ணாங்க. இப்ப ரிலீஸ் பண்ண முடியல. கொஞ்சம் அமௌண்ட் லாக் ஆயிட்டு நிக்குதுங்க. எதனாலன்னு தெரியல. அதான் சுவாமிஜி கிட்ட கேட்கலாம். கவலைப்படாதீங்க சார். உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமிஜி சொல்லுங்க. நீங்க படம் எடுத்து முடிச்ச எவ்வளவு நாள் ஆகுது? படம் எடுத்து முடிச்சு ஒரு வருஷம் ஆக போகுதுங்க. அதாவது அந்த படத்தை நீங்க ரிலீஸ் பண்ண முடியல, அது தோல்வியில முடிஞ்சதா? இல்லைங்க, படம் எடுத்து சென்சார் சர்டிபிகேட்ல வாங்கியாச்சுங்க. சரி, ரிலீஸ் பண்ண முடியல. ப்ரொடியூசருக்கும் இல்ல, எனக்கும் ப்ரொடியூசருக்கும், நான் கோ ப்ரொடியூசருங்க. சரி, எனக்கும் ப்ரொடியூசர் கொஞ்சம் இதாயிட்டு இருக்கு. இப்ப உங்களோட பிரச்சனை இந்த மனஸ்தாபம் விலகினால் இந்த பிரச்சனை தீரும் இல்லையா? கண்டிப்பா. அதான் இந்த மனஸ்தாபம் விலகிறதுக்கு ரொம்ப எளிய பரிகாரம் சொல்றோம். செய்யுங்க. சப்தரிஷி வாக்கியப்படி சுக்கிரன் பாபகிரக சேர்க்கை பெற்றதால இந்த தொல்லை. இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை விலகிறதுக்கு எளிய பரிகாரம், திருச்செந்தூர் போயிட்டோம். அங்கே முருகப்பெருமானுக்கு சத்ரு சம்கார பூஜைன்னு பண்ணுவாள். அதாவது 6 முகத்துக்கும் 6 சகசிரநாமம் பண்ணி 6 விதமான பூக்களால் அர்ச்சனை பண்ணி விதவிதமான நைவேத்தியங்கள் பண்ணி வழிபாடு பண்ணுவாள். அந்த விவரங்கள் அங்கே போனீங்கன்னா சொல்லுவாள். அந்த திருச்செந்தூர் போய் முருகப்பெருமானுக்கு சத்ரு சம்கார பூஜை பண்ணுங்கள். யாராவது உங்கள் 2 பேருக்கு இடையில புதுசாக ஒரு நபர் விரோதத்தை கிளப்பி இருந்தால் அந்த நபர் தானே விலகி போவார். மறுபடியும் நீங்கள் 2 பேரும் இணக்கமாக பேசி இந்த பிரச்சனையை முடிக்க வாய்ப்பு வரும். அது இப்போ அந்த இதுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சத்ரு சம்கார பூஜைக்கு நீங்கள் 4 நட்சத்திரம் பார்த்து தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ பிரச்சனையோட வேகம் இருக்கிறதுனால எப்போ டைம் கிடைக்கிறதோ நேரம் கிடைக்கிறதோ அப்போ போய் பண்ணுங்கள். பொதுவாக செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது விசேஷம். இருந்தாலும் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போ நீங்கள் போய் பண்ணுங்கள். உங்கள் 2 பேருக்கு இடையில இருந்த பகை விலகிறதுக்கு நல்ல வாய்ப்பு வரும். இந்த படத்தை நீங்கள் மறுபடியும் எடுத்து வெளியிடுறதுக்கும் சாத்தியம் வரும். இதுக்கப்புறம் 2வது விஷயம் என்ன சொல்கிறோம், இதுக்கு அடுத்த பரிகாரம் சொல்லிட்டோம். சென்னை நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டோம். இந்த எடுத்த காரியத்தில் இருக்கக்கூடிய மறைமுகமான எதிர்ப்பு விலகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் சுவாமி அனுகிரகம் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா நாமக்கல் போயிட்டு அங்கே இருக்க ஆஞ்சநேயர் சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள். இந்த 2 ஆஞ்சநேயர், ஒன்று நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் சுவாமியோ இல்லை நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சுவாமியோ, அதுவும் முடியலன்னா சுசீந்திரத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சுவாமியோ, இந்த 3 பேரில் ஒருத்தரை நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் எடுத்த காரியம் வெற்றியை தரும். மன நிம்மதி கிடைக்கும். 2 பேர் நட்பு வளரும். மறுபடியும் இன்னொரு முயற்சி வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பு வரும். இப்போ இந்த கடந்த காலத்தில் இருந்த கசப்பு இப்போ எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆஞ்சநேய சுவாமியோட தரிசனம் கை கொடுக்கும். வேறு எந்த பரிகாரமும் வேண்டாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சுவாமிஜி, இதே மாதிரி குடும்பத்துக்குள்ள இருக்க பிரச்சனைகளோ இல்லை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை உள்ளவங்களோ இந்த மாதிரியான பரிகாரம் பண்ணலாமா சுவாமிஜி? இல்லை, ஆஞ்சநேயர் சுவாமியோட தரிசனம் சாதிக்க முடியாத கஷ்ட காலத்தில் சாதனையை கொடுக்கும். அவருக்கு இன்னும் சிறப்பு உண்டு. காராகிரக விமோக்தா சிருங்களா பந்த மோசகா சாகரோத்தாரகா ராமதூதான்னு அந்த கஷ்டமான சூழ்நிலையை ஜெயிக்க வைப்பார். சிறைவாச பயத்தை போக்குவார். அதே நேரத்தில் சம்சார இந்த சாகரத்தில் வரக்கூடிய அத்தனை கஷ்டங்களும், சண்டை சச்சரவு, மன வருத்தம், தம்பதிகள் பிரிவு எல்லாத்தையும் போக்குவார். ஆஞ்சநேயர் தான் பிரம்மச்சாரியை தவிர அவர் சேர்த்து வைத்த அத்தனை பேரும் இல்லறத்தில் இருந்தவா தான். விபீஷணனை சேர்த்து வச்சார் அவர் குடும்பத்தை, ராமரும் சீதையும் சேர்த்து வச்சார், சுக்ரீவனை அவர் மனைவியோடு சேர்த்து வச்சார். எவ்வளோ பிரிந்த குடும்பங்களை சேர்த்த பெருமைக்குரியவர் ஆஞ்சநேயர் சுவாமி. ராமாயணத்தோட மாணிக்கமே ஆஞ்சநேயர் சுவாமி தான். அதனால் அந்த ஆஞ்சநேய சுவாமியோட வழிபாடு எல்லா நலனையும் எல்லாருக்கும் கொடுக்கும்.
அது வந்து பொதுவாக எல்லாருக்கும் பலன் தரக்கூடிய தரிசனம் தான், வழிபாடு தான். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இதே மாதிரி அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க. யார் எங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. நான் அமுதா கேக்கனூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே, யாருக்காக வந்து நீங்க சுவாமிஜி கிட்ட சந்தேகம் கேட்க போறீங்கம்மா? எங்க ஃபேமிலிக்காண்டி தான். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்னோட பிறந்த தேதி 27/5/1978, திருவோண நட்சத்திரம், மகர ராசி. என்னோட ஹஸ்பண்ட் வந்து 20/1/1972, பூரட்டாதி, கும்பராசி. உங்க ரெண்டு பேருக்கும் அடிக்கடி பிரச்சனை ஏதாவது வந்துகிட்டே இருக்கு. ரெண்டாவது கடன் பிரச்சனை இருக்கு. அதை வந்து சொல்யூஷன் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனா பண்ண முடியல. அது எதனால? கண்டிப்பா வந்து இதுக்கான தீர்வு என்னங்கிறது வந்து நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கவலையப்படாதீங்கம்மா. சுவாமி, நீங்க கல்யாணமா எவ்வளவு நாள் ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 15 வருஷம் முடிஞ்சிச்சு சாமி. சரி, இப்போ வந்து கடன் பிரச்சனை எத்தனை வருஷமா இருக்கு? 5 இயர்ஸா இருக்கு. ஏதாவது தொழில் ஆரம்பிச்சீங்களா? உத்தியோகம் பண்ணாரு, தொழில் ஆரம்பிச்சாரா அவர்? இல்ல, இதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் அவரு. சரி, அவரு அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு தான் இருந்தது. இடையில தான் வந்து வாங்க ஆரம்பிச்சது. அது வந்து அடைக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அது வந்து முடியல. அது வந்து நீங்க தொழில் சொந்தமா தொழில் செய்யறதுக்காக வாங்கப்பட்ட கடனா? ஆமா ஆமா ஆமா. ரெண்டு, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட பிரச்சனை தொழில் எப்படி இருக்கும், அந்த கடன் அடையுமா? இன்னொன்னு வந்து இன்னொரு பிரச்சனை வந்து கணவன் மனைவி கருத்து வேறுபாடு விலகுமா? இது ரெண்டு தான். இப்ப சப்தரிஷி வாக்கியப்படி அவருக்கு அங்காரகனும் குருவும் பலமா வந்திருக்கா. அதனால அவர் பூமி சார்ந்த விஷயத்துல இருந்த தொல்லைகள் விலகி வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்க கட்டாயம் வாய்ப்பு உண்டு. இப்ப இன்னொரு விஷயம் என்ன சொல்றோம்னா, நீங்க வந்து உங்க கணவரோட தொழில் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கீங்க. கருத்து வேறுபாடு இருந்தா கூட அவர் தொழில் எப்படி இருக்கும், அவர் கடன் இல்லாம இருக்கணும்னு தான் நினைக்கிறீங்க. அதனால கருத்து வேறுபாடுன்றது இயற்கையில வரத்தான் செய்யும். பொதுவாக ஒரு குடும்பத்துக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாமல் இருந்தால் அது எப்படி குடும்பம்னு சொல்ல முடியும்? அதனால் சச்சரவு இல்லாத அண்ணன் தம்பிக்குள்ள சச்சரவோ, அதே மாதிரி உங்களுக்கு வந்து அக்கா தங்கைக்குள்ள சச்சரவோ, கணவன் மனைவிக்குள்ள சச்சரவோ இல்லாமல் ஒரு குடும்பம் இருக்க முடியாது. அது வந்து இயற்கையான ஒரு விஷயம்தான். அதனால் அது ஒரு பெரிய ஒரு துயரமாக நினைக்க வேண்டாம். இருந்தாலும் திருமணமாக இந்த 15 வருடத்தில் நீங்கள் குறிப்பிட்டு இதை சொல்கிறதுனால உங்களுக்கு சில மனக்கசப்பு நிகழ்வு, சில கசப்பு தரக்கூடிய நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த கருத்து வேறுபாடு கசப்பு விலகிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறோம், செய்யுங்க. ஒன்று, இது வந்து ரொம்ப எளிய பரிகாரம். அதே மாதிரி இவர் இந்த தொழிலில் வந்த கடன் அடைகிறதுக்கும் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அருகாமையில் சத்தியநாராயண சுவாமி கோயில்னு இருக்குது. அங்கே இந்த சத்தியநாராயண பூஜை ரொம்ப பிரத்யோகமாக பண்ணுவாள். அங்கே கோயிலில் போய் கேட்டிங்கன்னா அந்த அர்ச்சகர்கள் விவரத்தை சொல்லுவாள். அது வந்து பௌர்ணமியில் பண்ணக்கூடிய அந்த சத்தியநாராயண பூஜையில் தொடர்ந்து 1 வருடம் முழுக்க நீங்கள் கலந்துக்குங்க. 12 பௌர்ணமி கலந்துக்குங்க. உங்கள் கணவரோட பேரும் உங்கள் பேரும் நட்சத்திரமும் சொல்லி அங்கே பணம் கட்டி கலந்து அந்த பூஜையை தொடர்ந்து வழிபாடு பண்ணிடுவாங்க. ரொம்ப எளிய பரிகாரம் தான். அந்த 12 பௌர்ணமி சத்தியநாராயண பூஜையில் கலந்துனீங்கன்னா கருத்து வேறுபாடு கட்டாயம் விலகும். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த கடன் அடையிறதுக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இன்னொரு பரிகாரம் என்னென்னா, எந்த கோயிலில் இருந்தாலும் அம்பாள் சன்னதியில் அந்த அம்பாளுக்கு திருமஞ்சனம் பண்ணும்போது, அபிஷேகம் பண்ணும்பொழுது தேன் வாங்கி கொடுங்க. ஒரு லிட்டர் தேன் வாங்கி கொடுங்க. அந்த தேன் வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த கிழமை வந்து நீங்களும் உங்கள் கணவரோ பிறந்த கிழமையாக இருந்தால் விசேஷம். அம்பாள்னா அம்மனாக இருக்கலாம், அல்லது ஈஸ்வரன் கோயிலில் இருக்க அம்பாளாக இருக்கலாம், பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதியாக இருக்கலாம். அங்கே அபிஷேகம் பண்ணும்போது அபிஷேகத்துக்கு பொதுவாக பால், தயிர், உங்களுக்கு வந்து பன்னீர், உங்களுக்கு வந்து வாசனை திரவியங்கள் இதெல்லாம் பயன்படுத்தும் போது இளநீர்லாம் பயன்படுத்துவோம். அப்போ இந்த தேனும் நீங்கள் வாங்கி கொடுத்து அதில் சேர்த்துக்க சொல்லுங்கள். அந்த தேன் 1 லிட்டர் வாங்கி கொடுங்க. அந்த அபிஷேகத்தில் சேர்த்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணட்டும். உங்களோட அந்த கடன் தொல்லைகள் படிப்படியாக கட்டாயம் குணமடையும். இந்த தேன் வந்து வாங்கி கொடுக்குறது 1 முறை செய்தால் போகிறோம். பௌர்ணமி பூஜை மட்டும், சத்யநாராயண வழிபாடு மட்டும் 12 பௌர்ணமி செய்யுங்க. ஏன்னா அந்த கோயில் வந்து சத்யநாராயண கோயில்னே கட்டியிருக்கா. அந்த பூஜையை அங்கே விசேஷமாக பண்ணுறா. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கும் அருகாமையில் அமைஞ்சிருக்கு. அதனால் இது சுலபமான உங்களுக்கு வழிபாடாக இருக்கும். கட்டாயம் உங்களுக்கு சச்சரவும் தீரும், குடும்ப அமைதியும் கிடைக்கும். கடன்றது மெல்ல மெல்ல சூரியனை பார்த்த பனி போல கட்டாயம் விலகிடும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். பார்த்துட்டு இருந்த நேர்களுக்கும் கால் பண்ண நேர்களுக்கும் வந்து நீங்க தெளிவான வாக்குகள் நீங்க கொடுத்தீங்க சுவாமிஜி. ரொம்ப நன்றி. மங்களானி பவந்து. உங்களுடைய கவலைகள் தீருவதற்கும் சுவாமிஜி கிட்ட பேசுவதற்கும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம்,
திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.